எப்படி வந்து தக்காளி சட்னி செய்யணும்னு சொல்லுங்க குருமித்ரன். தம்பி எப்படிடா தக்காளி சட்னி செய்யணும்? ஹாய் गाइस, இன்னைக்கு நம்ம தக்காளி சட்னி செய்ய போறோம். தக்காளி சட்னி செய்யலாமா? தக்காளி போட்டு ரெண்டு பேர் வாங்கி கீரை போட்டு வெங்காயம் போட்டு சாப்பாடு போட்டு கலக்கி தக்காளி சாப்பாடு போட்டு கலக்குறேன்றீங்க. சரி ஓகே. இப்போ வந்து எப்படி பூரி செய்யணும்? பூரியா? பூரி சட்னி வெட்டிட்டேன். சப்பாத்தி நான் சொல்றேன். சப்பாத்தி மாவு எடுத்து ஓகே. இப்ப தோசை எப்படி செய்யணும் தம்பி? நீ சொல்றா. இப்ப நீ சொல்லு. ஏய் நீ சொல்லாத, நீ சொல்லு எப்படி தோசை செய்யணும். தோசை வந்து சட்டி அந்த தோசை கல்லையில போட்டு தோசையை போட்டு வெந்து போன மாதிரி அப்படியே சாப்பிடணும். அவ்வளோதான், வெந்து போன மாதிரி சாப்பிடணுமா? சரி 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 ஓகே. எப்படி செய்யணுமோ ஓகே. தோசை மாவெல்லாம் இது இல்லை. சரி ஓகே தம்பி, நீ இப்போ சாம்பார் எப்படி சொல்லணும்னு சொல்லு. வேணாம் விடு, எனக்கு தெரியாது போல. சரி ஓகேடா. நீ எப்படி சப்பாத்தியும் அதுக்கு இது குருமாவும் எப்படி செய்யணும்னு சொல்லு. ஏன்டா நடுவில் வந்து உட்காண்ட? ஏய் சொல்லுங்கடா ரெண்டு பேரும். சரி குருக்கா, அப்ப குரு நீ சொல்லு தம்பி. குருமாவும் பண்ணா குருமா ரெடியா? இவ என்னடா பேசுறான்? சரி நீ சொல்றா, சப்பாத்தி எப்படி செய்யணும்? சப்பாத்தி தோசை கல்லுல போட்டு தோசையை எடுத்து தோசையை அதுல வச்சு தோசை சாப்பிடணும். ஐயோ, ரெண்டு பேர் சொன்னது கேட்டா நம்மளுக்கு வாந்தியா வந்துடும் போல. சரி கைஸ், பாய். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என் தம்பிக்கு தான்.